Hi, welcome to the squad. This is Code.io. ஸோ போன எபிசோட் ஆஃப் த ரியாக்ட் சீரீஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருந்தோம்னா டைனமிக்காக கண்டென்ட்டை எப்படி ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற கண்டென்ட்டை வச்சு நம்ம காம்பனன்ஸ் லோட் பண்ணுறது எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் இப்படி வர்ற கண்டென்ட்டை நம்ம எப்படி சார்ட் பண்ணலாம், ஃபில்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த காம்பனன்ஸ்லாம் ரெண்டர் ஆயிருக்கு, பார்க்க நார்மலாக இருக்கு இல்லையா? பட் இங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எரர் வரும். ஓகே, இந்த எரர் என்ன சொல்லுதுன்னா, ஈச் சைல்டு இன் அ லிஸ்ட் ஷுட் ஹாவ் அ யூனிக் கீ ப்ராப் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம், கோர்சஸ் லிஸ்ட்டுன்னு. அந்த லிஸ்ட்டில் உள்ள நிறைய இது வச்சுருக்கோம், அதாவது காம்பனன்ட்ஸ் வச்சுருக்கோம். ஒரு கோர்ஸ் காம்பனண்ட் அந்த லிஸ்ட்டில் இருக்க ஒரு எலமெண்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரியா வைக்கிறப்ப அந்த ஒரு எலமெண்ட்டும் யூனிக்காக ரெப்ரசென்ட் பண்ணணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு கீ ப்ராப்பர்ட்டி ஒன்று ஆட் பண்ணி ஆகணும். அப்போனா தான் ரியாக்டால இதை இட் கேன் கீப் ட்ராக் ஆஃப் தட் பர்டிகுலர் காம்பனண்ட். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வார்னிங் வந்து அதுதான் சொல்லுது. ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி நேமு, இமேஜு, ப்ரைஸு, ரேட்டிங்னு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி கீ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ராப் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த கோர்ஸில் நேமுக்கு முன்னாடியே கீ அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கீ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ இதில் சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த 1 முதல்ல இதில் கொடுக்கணும். ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, நான் ரீலோட் பண்ணுறேன், அந்த எரர் மட்டும் காட்டும். ஸோ இப்போ இந்த எரர் வருது, இவன் ரீலோட் பண்ணி எரரை மறைய வைக்கிறான் அப்படின்லாம் கிடையாது. ரீலோட் பண்ணாலும் எரர் வரும். பட் நம்ம சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் என்ன எரர் இருக்கோ அந்த எரர் மட்டும் வரும். ஓகேவா? இப்போ என்ன சொல்லுது, என்கவுண்டர் 2 children with the same key 1 அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நம்ம வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம், கீயோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற 4 கோர்ஸ் கார்டுக்குமே வந்து சேம் கீ தான் வந்து இருக்குது, விச் இஸ் ராங். அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இதே. ஸோ அப்போ எப்படி இதை யூனிக்காக பண்ணலான்னா 2 வழி இருக்குது. ஓகே, ஒன்று என்னன்னா, நம்ம இந்த கோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா? இந்த லிஸ்ட்லேயே ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ப்ராப்ளமாக இருக்காது. எதனாலனா, நீங்கள் டேட்டா பேஸ்லேருந்து லோட் பண்ணுற பட்சத்தில் அது எப்படியா இருந்தாலும் அந்த டேட்டா ஒரு ஐடிங்கிற வேல்யூவோட தான் வரும் இல்லையா? நம்ம கோர்சஸ் ஏன்னா டேபிள்லேருந்து நீங்கள் லீட் பண்ணுறீங்கன்னா எந்த டேபிளாக இருந்தாலும் அதில் ஐடின்னு ஒரு காலம் இருக்காது. அதுதான் ப்ரைமரி கீயாக வச்சுருப்போம். ஸோ அதனால் ஐடின்னு ஒன்று உங்களுக்கு பை டிஃபால்ட்டே வந்திருக்கும். அண்ட் அந்த காலமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அது இல்லாததுனால நான் வந்து ஐடி ஆட் பண்ணுறேன். ஓகே, ஐடி இது வந்து 4. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கீ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியில் கோர்ஸ் டாட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், அந்த எரர் போயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஐடிங்கிற ப்ராப்பர்ட்டியை கீயாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எரர் வந்து வராது. ஸோ இது எரர் இல்லை, ஆக்சுவலி வார்னிங் தான். பட் இதை கொஞ்சம் நம்ம நோட் பண்ணிக்கிட்டா நல்லது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒன்று கொடுக்கலாம். பட் இந்த கேஸில் நம்மள்ட்ட இந்த ஐடிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த கோர்சஸ் லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்டில் இந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் என்னவோ அந்த இண்டெக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? இண்டெக்ஸும் யூனிக்காக தானே இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணலான்னா, இந்த ஆரோ ஃபங்க்ஷன் வந்து வாங்கியிருக்கு இல்லையா, இன்புட் கோர்ஸ்னு ஒரே ஒரு இன்புட் வாங்கியிருக்கு, அதோட சேர்த்து இண்டெக்ஸ் அப்படின்னு சேர்த்துக்கிறேன். அண்ட் இந்த இண்டெக்ஸை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா அதே எரர் இல்லாமல் அதே மாதிரி வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக ஒன்றும் இல்லை, இந்த ஆரோ ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்ஸில் கோர்ஸ் மட்டும் கொடுத்துருந்தோம். இப்போ கோர்ஸ் கமா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். மேப்பில் தான் ஆல்ரெடி கொடுக்குறோம், நம்ம எதுவும் கொடுக்கல, அது டீல் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு சிம்பிளான விஷயம்தான். பட் அகெயின் உங்களுக்கு தெரியணும், இந்த வார்னிங் வராமல் இருக்கிறது நல்லது, அதனால் சொன்னேன். ஓகே, ஸோ போன வீடியோவில் ட்ரைட் அவுட் வந்து நான் இதே மாதிரி ஒரு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த வீடியோவிலேருந்து ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனாக வச்சுக்கலாம். என்னன்னா, நீங்களும் இந்த ரியாக்ட் கோர்ஸ் படிக்கிறப்பவே பேரலாக ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ராஜெக்டாக ஒன்று கோடு பண்ணி பழகுங்க. சும்மா வீடியோவை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் பேசுறது புரிஞ்சாலுமே கொஞ்ச நாள் கழிச்சு மறந்து போயிடும். அண்ட் நீங்கள் படிச்சீங்கிறதுக்கு உங்களுக்கு வேற என்ன ப்ரூஃப் இருக்குது அதர் தென் தட் உங்கள் வாட்ச் ஹிஸ்ட்ரி தவிர. ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட், நான் இப்போ நீங்கள் இதே மாதிரி கோர்ஸ் பண்ணுற ப்ராஜெக்ட் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ஏதோ ஒன்று க்ளோன் மாதிரி நான் பண்ண ட்ரை பண்ணுறேன், பார்க்கறதுக்கு அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கான்செப்ட் மட்டும்தான்.
இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ஸில் ஸ்டார்டிங்லேருந்து என்னெல்லாம் போடுறோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களோட ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. அப்படியே அலாங் வித் த டுட்டோரியல் நீங்களும் ஃபாலோ பண்ணி பில்ட் பண்ணிட்டே வந்தால் மட்டுமே உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். பார்த்துட்டு மட்டும் விட்டுட்டா அதில் நம்மளுக்கு என்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. பண்ணுறப்ப தான் ஓகே, ஸோ இந்த இடத்துல கேபிட்டல் லெட்டர் போட்டோம் அதனால பிரச்சனை, கலர் ஸ்பெல்லிங் தப்பாக எழுதிட்டோம் அதனால பிரச்சனைங்கிற மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் டூ சம்திங் அண்ட் ஃபாலோ அலாங். ஸோ நான் இதுக்கப்புறம் வந்து ட்ரைட் அவுட்டுக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இங்கே இருக்கிற அதே இதை நீங்களும் பண்ணிட்டு அதில் இருக்கிற அந்த முக்கியமான லைன், ஒரு நீங்கள் இந்த இதில் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான லைன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த லைனை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. பட் ஆல் ஐ வாண்ட் யூ டு டூ இஸ் இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்களும் ஹேண்ட்ஸ் ஆனாக கொஞ்சம் பண்ணி பார்க்கணும். அதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஓகே, ஸோ இந்த கீயோட ப்ராப்ளமை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு எக்ஸப்ஷன் ஆர் எரர் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். எரர் ஹேண்ட்லிங்லாம் இல்லை, நம்ம ஆல்ரெடி படித்த ஒரு கான்செப்ட் தான். இப்போ இந்த கோர்ஸில் வந்து 4 எலமெண்ட் இருக்குது. இதில் வந்து சப்போஸ் ஒரு எலமெண்ட்டில் டேட்டாவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஒரு எலமெண்ட்டில் டேட்டாவே இல்லை. அப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி குட்டியாக ஒரு டப்பா மட்டும் வந்திருக்கான். ஸோ எதனால் அப்படின்னா நம்ம கண்டிஷனல் ரெண்டரிங் எதுவுமே பண்ணலை. ஸோ கண்டிஷனல் ரெண்டரிங் பண்ணுறது மிக அவசியமான ஒன்று. ஆனால் கண்டிஷனல் ரெண்டரிங்கை நம்ம இந்த இஃப் வச்சு தான் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த இஃப் இல்லாமையே வேற ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இஃப் வச்சு எப்படி பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இஃப் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம இந்த ப்ராப்ஸில் வந்து ஷோ அப்படிங்கிற ஒரு இது வைக்கல, டேட்டா மிஸ்ஸிங் அப்படிங்கிறது மட்டும் தான் வச்சுருக்கோம். இப்போ சப்போஸ் ப்ராப்ஸ் டாட் நேம் அப்படிங்கிறது வந்து அன்டிஃபைன்டாக இருக்குது அல்லது ப்ராப்ஸ் டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் நீங்கள் அதை டிஸ்பிளே பண்ணாமல் விடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ப்ராப்ஸ் டாட் நேம் அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ஸ் டாட் நேம் ஆம்பசன்ட் அந்த காம்போனண்ட்டை அப்படியே நான் வச்சுருக்கேன், வேறு ஒன்றுமே மாற்றலை. இப்போ இங்கே பாருங்கள், அங்கே முன்னாடி இருக்கிற அந்த டப்பா போயிடுச்சா? ஏன்னா ப்ராப்ஸ் டாட் நேமுங்கிறதுல ஒரு வேல்யூவும் இல்லை, அப்படி தானே? ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் இஸ் அன் எம்டி ஆப்ஜெக்ட், அப்படி தானே? ஸோ அந்த எம்டி ஆப்ஜெக்டில் ப்ராப்ஸ் டாட் நேம்னு ஒரு இதுலையே இருக்காது. அதனால் அதோட இன்னொரு இதை ஆம்பசன்ட் பண்ணுறப்ப, அதாவது ஆண்ட் பண்ணுறோம். ஓகே, நம்ம முன்னாடியே நீங்கள் நிறைய லாங்குவேஜ் படிச்சுட்டு தான் வந்திருக்க போகிறீங்க. ஸோ பூலியனில் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, 0 and 0 வந்து 0, 0 and 1 வந்து 0, 1 and 0 அதுவும் 0 தான். 1 and 1 வந்தால் மட்டுமே அது 1 ஆகும். ஸோ எப்போ ப்ராப்ஸ் நேமும் அவைலபிளாக இருந்து இந்த காம்போனண்ட்டும் அவைலபிளாக இருக்குதோ அப்போ தான் அந்த காம்போனண்ட் வந்து ரெண்டர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோட் எழுதியிருக்கோம். இந்த காம்போனண்ட் எப்பயுமே அவைலபிளாக தான் இருக்க போது, ஸோ நம்ம அப்படியே அதை எழுதிக்கிட்டோம். அண்ட் இந்த ப்ராப்ஸ் டாட் நேம் சப்போஸ் அவைலபிளாக இல்லைனாலே, ஏன்னா ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இல்லைனா கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான், ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். எல்லாம் தெளிவாக இருந்தால் தானே பண்ணுவான். ஸோ இந்த ப்ராப்ஸ் டாட் நேம் எப்போ இல்லையோ அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இது ஒழுங்காக ரிட்டர்ன் ஆகாது, நல்ல மாதிரி தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதனால் இந்த இடத்துல எதுவுமே வந்து ரெண்டர் ஆகலை. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான விஷயம். இது நம்ம இஃப்னு போட்டு கண்டிஷனல் ரெண்டரிங்கில் மொத்தமாக எழுதுறது வந்து ஒரு ஹேசில். பட் இந்த மாதிரி பண்ணுறது வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக டக்குன்னு முடிஞ்சிடும். டேட்டா சப்போஸ் மிஸ் ஆகிருந்தாலும் அந்த இடத்துல நம்மளுக்கு எதுவும் இஷ்யூ வராது. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது நேம் தான் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் வேறு ஆட்ரிபியூட் கூட வச்சு பண்ணலாம். பட் நான் எதுக்கு நேம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இப்போ ப்ரைஸ் இல்லாமல் கூட ஒரு என்ட்ரி வச்சுட்டு போகலாம், டிஃபால்ட் வேல்யூ வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் நேம் இல்லாமல் ஒரு என்ட்ரி வைக்க மாட்டோம். ஸோ இல்லை அப்படின்னா ஐடி வைக்கிறீங்க, நீங்கள் வந்து டிபியிலேருந்து வாங்குறீங்க அப்படின்னா ஐடி ப்ராப்பர் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர், ஐடி ஆட்ரிபியூட்டை. ஏன்னா நேமும் சில நேரத்தில் மிஸ் ஆகலாம், பட் ஐடி மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை இல்லையா? ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ டிபியிலேருந்து வாங்குறீங்கன்னா ஐடி மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான், இது வந்து நம்மளோட கண்டிஷனல் ரெண்டரிங்கில் இன்னொரு ஒரு சிம்பிளான ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆக்சுவலாக போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், அடுத்த வீடியோவில் இதுதான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கான்செப்டுக்குள்ளே இப்போ போகிறோம். என்னென்னா சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங். ஓகே, ஸோ இந்த டேட்டாவை ஃபஸ்ட் நம்ம சார்ட் பண்ணலாம். இது வந்து ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது.
அந்த மாதிரி தான் நம்ம வேணும்னு பண்ணல, பட் டிஃபால்ட்டாக அது அசெண்டிங் ஆர்டரில் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணலாம். ஸோ அந்த சார்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கோர்சஸ் டாட் சார்ட் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு இதுக்குள்ள நம்ம அங்கே பார்த்தீங்களா அங்கேயே வந்து கம்பேர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எதை வச்சு கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் உள்ளே எழுதிட்டா அதை வச்சு மற்ற விஷயங்களை இந்த சார்ட்டே வந்து டீல் பண்ணிக்கும். ஸோ நம்ம சார்ட்டிங் அல்காரிதம் எழுத போகிறது இல்லை, டிஃபால்ட்டாக இருக்கிற சார்ட்டிங் அல்காரிதம் தான் யூஸ் பண்ணுறோம். பட் எது பெருசு அப்படின்னு அடிச்சு காட்டணும் இல்லையா, அதனால அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம சொல்கிறோம். அதுக்கு வந்து தெரியாது, ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ ஒரு நம்பர்னா அதுவே சார்ட் பண்ணிக்கும், ஸ்ட்ரிங்னா அதே சார்ட் பண்ணிக்கும். இதெல்லாமே வந்து ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஆப்ஜெக்டை எப்படி சார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. அதனால நம்ம வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறோம், அந்த கம்பரேட்டர் ஃபங்க்ஷனை வச்சு அது வந்து டிசைட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு வேல்யூவை வாங்கி கம்பேர் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். ஸோ அந்த ரெண்டு வேல்யூ சும்மா எக்ஸ் அண்ட் ஒய் வச்சுக்கோங்களேன், எக்ஸ் அண்ட் ஒய்னு ரெண்டு வேல்யூ வாங்குகிறோம். இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம கம்பேர் பண்ணணும். நம்ம வந்து இப்போ ப்ரைஸை யூஸ் பண்ணி, ஓகே இந்த இடத்துல நம்ம அதை பாதியில் விட்டதுனால வர்ற எரரு, ப்ரைஸை யூஸ் பண்ணி சார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ என்ன பண்ணலாம், எக்ஸ் டாட் ப்ரைஸ் மைனஸ் ஒய் டாட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, அண்ட் இங்கே இடத்துல எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது இந்த கோர்சஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட். ஸோ கோர்சஸில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டும் அந்த ஏதாச்சும் ரெண்டு எலமெண்ட் எடுத்து எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே இந்த கம்பரேட்டரில் கொடுத்து செக் பண்ண போகுது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ப்ரைஸும் அண்ட் ஒய் ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ப்ரைஸ் இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். எதுக்கு சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ ஒரு பெரிய நம்பராக வருது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து அசெண்டிங் ஆர்டரில் வச்சுக்கும். சப்போஸ் நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னா எக்ஸ் ஒய் மாற்றி கொடுக்கணும். ஓகே, பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே, என்ன பிரச்சனைனா, இங்கே நம்ம கொடுத்துருக்கிற ப்ரைஸ் வேல்யூ எல்லாமே ஸ்ட்ரிங்கு. ஸோ இந்த ஸ்ட்ரிங்காக இருக்கிறதெல்லாம் முதல்ல நம்ம நம்பராக மாற்றலாம். ஸோ $199 இருக்கிறத நான் 199 அப்படின்னு சொல்லிட்டு நம்பராக எழுதுகிறேன். இங்கேயும் 199. அதுக்கு அடுத்து ஸோ டேட்டா டைப் கரெக்டாக முக்கியம், நம்ம பாட்டுக்கு இதில் வச்சோம்னா இதுதான் பிரச்சனை. 999. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக இருந்ததை நம்பராக மாற்றிட்டோம். ஆனாலும் இது அதே மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஏன்னா நம்ம எழுதியிருக்கிற கோடு அப்படி எக்ஸ் டாட் ப்ரைஸ் மைனஸ் ஒய் டாட் ப்ரைஸ்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு பதிலாக ஒய் டாட் ப்ரைஸ் மைனஸ் எக்ஸ் டாட் ப்ரைஸ்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் வருது. ஓகே, ஸோ அவ்வளோதான். அண்ட் இது பேசிக்காக என்ன பண்ணுதுன்னா, இதில் வந்து எது அதிகமாக வருதோ அதை முதல்ல எடுத்துக்குது. கரெக்டாக நான் மாற்றி சொல்லியிருக்கேன். சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, எக்ஸ் ஒய்னு ரெண்டு வேல்யூ வாங்குகிறோம். எக்ஸ் மைனஸ் ஒய்னு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர், ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா, ஆனால் இந்த இடத்துல நான் ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேங்கிறதுனால இந்த இடத்துல எக்ஸ் ஒய்ங்கிறதுக்கு பதிலாக ஒய் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது தப்பு. அது திரும்பி அசெண்டிங் ஆர்டரில் தான் பண்ணும். ஏன்னா முதல்ல வாங்குறது ரெண்டாவது வாங்குறது அப்படிங்கிறது தான் கணக்கு. அதனால எக்ஸ் ஒய்னு தான் நம்ம கொடுக்குறோம், அதை ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் ஒய்னு போட்டிங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் வரப்போகுது, ஒய் மைனஸ் எக்ஸ்னு போட்டிங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் வரப்போகுது. ஓகேவா, சிம்பிள் தான் சார்ட்டிங். பட் அகெயின் குழம்புறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை, இந்த காம்பரேட்டர் ஒரு சாதாரண ஆரோ ஃபங்க்ஷன். நான் அதனால தான் ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கிறப்பே தெளிவாக சொன்னேன், ஆரோ ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு நிறைய இடத்துல திரும்ப 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 தேவைப்படும். அதுதான். ஸோ சிம்பிளான இந்த ஆரோ ஃபங்க்ஷன் மூலமாகவே நம்ம வந்து காம்பரேட்டர் எழுதி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபில்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபில்டர்னா என்ன, இப்போ இதில் வந்து எனக்கு 200 ரூபாய்க்கு கீழே இருக்கிற கோர்சஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அதை எப்படி ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், கான்ஸ்ட் VFM கோர்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, வேல்யூ ஃபார் மணி ஈக்குவல் டு கோர்சஸ் டாட் ஃபில்டர் ஆஃப். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனே சொல்லிடுவோம் ஒரு ப்ரிடிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் கன்சிடர், அது என்ன அது தெரியாத வார்த்தைலாம் நினைக்காதீங்க, சாதாரண ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் தான் இங்கேயும் எழுத போகிறோம். அண்ட் இதுக்குள்ளே வந்து நான் கோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். வாங்கிட்டு கோர்ஸ் டாட்
ப்ரைஸ் வந்து லெஸ் தென் 200 பார்க்க போகிறோம். அண்ட் லெஸ் தென் 200 அப்படின்னா அதை இந்த WFM கோர்சஸில் அது ஆட் ஆக போகுது. இல்லை அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் அது ஆட் ஆகாது, அவ்வளோதான். ஸோ எதெல்லாம் லெஸ் தென் 200 இருக்குதோ இந்த கோர்சஸ் அப்படிங்கிற அரேல, அதாவது லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டாக இந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும். ஓகே, அதில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டாக ஒரு ஆப்ஜெக்டாக இந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே போகுது. அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குமே நம்மளோட கோர்ஸ் டாட் ப்ரைஸ் வந்து லெஸ் தென் 200 செக் பண்ணுறோம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டுமே அதை நம்ம இந்த VFM கோர்சஸில் அப்படியே ஆட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ VFM கோர்சஸில் ஆட் பண்ணிட்டோம். அண்ட் VFM கோர்சஸில் தான் வந்து நம்ம ஃபில்டர்டு கண்டென்ட் இருக்குது. ஓகே, ஆனால் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறது இந்த காம்பனண்ட்டுக்கு கொடுக்கறது எல்லாமே வந்து அன்ஃபில்டர்டு ஒரிஜினல் கோர்சஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது. அதனால் இங்கே அவுட்புட் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த கோர்சஸ் லிஸ்ட்டுங்கிறதுக்கு பதிலாக VFM கோர்சஸை நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல கோர்சஸ்க்கு பதிலாக VFM கோர்சஸ் அண்ட் வேறு எங்கெல்லாம் கொடுக்கலாம். ஓகே, அங்கே மட்டும் போதும். ஏன்னா இங்கே உள்ளே இருக்கிறது வந்து அதே நேம் நீங்கள் வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த மேப் பண்ணுறது இந்த VFM கோர்சஸ் மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல மாற்றினாலே முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இது ரெண்டு மட்டும் தான் 200 ரூபாய்க்கு கீழே இருக்குது. அதனால் இந்த ரெண்டுமே வந்து ஃபில்டர் ஆகி வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபில்டரிங் கான்செப்ட். ஸோ ஷார்ட்டிங், ஃபில்டரிங் ரெண்டுமே வந்து சிம்பிளான விஷயங்கள் தான். பட் இதெல்லாம் வந்து லைக் அப்சல்யூட்லி நெசசரி. நீங்கள் என்ன வெப் அப்ளிகேஷன் பண்ணுறதா இருந்தாலும் அதில் ஷார்ட்டிங், ஃபில்டரிங் தேவை தான் பட போகுது. அண்ட் என்னது அந்த கீ கொடுக்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவுக்கு இதுதான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கிளிக் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் ஹுக்ஸ் அப்படின்னா என்ன, இதெல்லாமே வந்து பார்க்க வரோம். ஹுக்ஸில் இருந்து தான் வந்து ரியாக்ட் வந்து இப்போ நம்ம சர்ஃபேஸ் லெவலில் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் மிக ஆழமாக தியானம் செய்ய போகிறோம் ஹுக்ஸ்க்கு ஆரம்பிச்சதுலேருந்து. ஸோ அதெல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ட்ரைட் அவுட் இருக்கு இல்லையா? அந்த ட்ரைட் அவுட் என்னன்னா, நீங்கள் ஆல்ரெடி எப்படியும் உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க. அந்த அப்ளிகேஷனில் சார்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. அதில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அந்த சார்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒரு லைன் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போய் நீங்கள் பண்ணனாலும் சரி தான். எனிதிங் இஸ் ஃபைன். பட் திஸ் இஸ் யுவர் ட்ரைட் அவுட் கொஸ்டின். நீங்கள் பண்ணுற இதில் சார்ட் எப்படி பண்ணுவீங்க? ஓகே, ஸோ சப்போஸ் நம்ம இங்கே ப்ரைஸ் வச்சுருக்கோம். ப்ரைஸ்க்கு பதிலாக ரேட்டிங் வச்சு சார்ட் பண்ணணும் அப்படின்னா, இல்லை இங்கேயே கூட யோசிங்க, கோர்சஸ்லேயே வந்து ப்ரைஸ்க்கு பதிலாக ரேட்டிங் வச்சு சார்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.